மனதை தெளிவுபடுத்துவதற்கு துறவியின் கதை. ஒரு ஊரில் 4 துறவிகள் இருந்தார்கள். இரவு தூங்குவதற்கு முன் மெழுகுவர்த்தியை பார்த்து தியானம் செய்வது வழக்கம். ஒரு நாள் அப்படி தியானம் செய்வதற்கு 4 பேரும் அமர்ந்த பொழுது காற்று வீசியது. காற்றில் மெழுகுவர்த்தி அசைந்தது. இதை பார்த்த முதல் துறவி, காற்றில் மெழுகுவர்த்தி அசைகிறது என்றார். இதை கேட்ட 2வது துறவி, பேசாதே, அமைதியாக இரு என்றார். இந்த 2 பேரையும் பார்த்து 3வது துறவி கூறினார், தியானம் செய்யும் பொழுது பேசாமல் மௌனமாக இருக்க உங்களுக்கு தெரியாதா என்றார். நடந்த ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்த 4வது துறவி, நான் எதுவுமே பேசாமல் மௌனமாக தியானம் செய்கிறேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தார். மொத்தத்தில் இந்த 4 பேரும் தியானம் செய்யவில்லை. தியானம் செய்வதாக நினைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை இந்த கதை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்ய நினைக்கிறோம், அதற்கு சூழ்நிலைகளை காரணமாக வைத்து செயல்படுகிறோம். நினைத்தது நடந்தால் சந்தோஷம், நடக்கவில்லை என்றால் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். அப்படி இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 துறவிகளும் தியானம் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம், அதற்கேற்ற சூழ்நிலைகளை தேடினார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றும் சக்தி நம்முடைய மனதிற்கு இருக்கிறது என்பதை இந்த 4 பேரும் அறியவில்லை. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் சதா குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு முதலாவது நம்முடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கூச்சல்களுக்கு காரணம் தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு காரணத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் ஒருபோதும் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வெற்றி பெற விரும்பினால் அங்கும் இங்கும் திரும்பி பார்ப்பதையும் எதிர்மறையாக பேசுகிறவர்களையும் தூரமாக வைத்துவிட்டு உங்கள் நோக்கம் என்ன என்று சிந்திப்பதில் கவனம் செலுத்துங்கள். அதற்கு முயற்சி, ஆர்வம் இவைகளை அதிகப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் விரும்பியதை ஒரு நாள் அடைவீர்கள். ஒன்றுமில்லாத சிறு சிறு விஷயத்திற்கு குறை சொல்லுவதற்கு பழகி கொண்டால் நேரம் விரயமாவது மட்டுமல்ல, அந்த 4 துறவிகள் எப்படி தாங்கள் விரும்பிய காரியத்தில் தியானம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டார்களோ அதே போல நீங்களும் விழிப்புணர்வு இல்லாததினால் கஷ்டப்படுவீர்கள். கவன சிதறல்களை கையாள்வதற்கு உங்கள் நோக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிரயோஜனமில்லாத விஷயத்தை பேசி பெரிதுபடுத்தாதீர்கள். உங்கள் மனம் தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் பற்றிய காரியங்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு அவைகளை தூரமாக வைத்து விடுங்கள்.